cinemaplusnews.com. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால நண்பர் சூப்பர் ஸ்டார். பைரவி படம் பண்ண நாள்லேருந்து அவரோட ஒரு இனம் தெரியாத ஒரு கிளேசத்தோட நட்பு. அதுக்கு அதனுடைய 35 கால நட்புக்குரிய வேள்வி தான் கபாலினுடைய திரையிடல். என்னுடைய ஆத்மம்னா ஒரு மனிதம் நிறை மனிதர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். இதுக்கு அவர் எடுத்துக்கின மெனக்கடல் என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் அதை நான் சொல்லணுன்னு இருக்கேன். உலகத்தால் ஒரு மனிதம் நிறை மனிதர்னா அது சூப்பர் ஸ்டார் தான். இந்த கபாலி படத்துடைய டீசர் இந்த அளவுக்கு அதாவது அப்படி வந்திருக்கிறதுக்கு காரணமே அவருடைய அயரா உழைப்பு, தம்பி ரஞ்சித்தினுடைய அளப்பரிய இன்வால்மெண்ட்டோட பங்களிப்பு, படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களும் நடிகரும் இதில் உத்வேகத்துடன் உணர்வுபூர்வமாக இந்த படத்தில் பங்காற்றினார்கள். அது எப்படி ஆரம்பித்தோம், எப்படி எடுத்தோம், எப்படி முடித்தோன்றதை விட அதெல்லாம் சொல்ல சொல்ல மகிழக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய நீண்ட தொடர். அது அதெல்லாம் என்னுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் அதெல்லாம் சொல்லணும்னு இருக்கேன். ஒவ்வொரு மனிதரும் ரஜினி சாரை பின்பற்றினால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யதார்த்த எல்லாரையும் சொல்லுவாங்க இவர் கடவுள் அவர் கடவுள்னு. வாழ்கின்ற வாழ்க்கையை பின்பற்றினாலுமே ஒரு கடவுளை பின்பற்றி நடந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலேயே இத்தனை பெரிய வெற்றியை இந்த டீசர்ட் பெற்றிருக்குது. அதாவது ரசிகர்கள்லாம் சொல்லி கண் கலங்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அதை விட இசையமைப்பாளர் துணைவியாரும் இசையமைப்பாளரும் பேசும்போது கண் கலங்க பேசும்பொழுது அவ்வளோ சந்தோஷத்தில் அவங்கள சுற்றி இருக்காங்க. அவருடைய உற்றார் ஒரு சுற்றத்தார் நண்பர்கள் ஆக இந்த டீசர் வெளியீட்டில் இந்த வெற்றிக்கு உறுதுணை புரிந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோடு பங்களித்த அத்துணை கலைஞர்களுக்கும் குறிப்பாக ரஞ்சித் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தம்பி. ரஜினி சார் என்னுடைய ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த டீசர் கொடுத்துருக்குதுன்னா அது நான் செய்த தவப்பயன் இல்லை காலம் செய்த தவப்பயன் என்று சொல்ல தெரியல. ஆகவே விரைவில் ஆடியோ வெளியீட்டு விழாவில் அனைவரும் சந்திக்கும் போது என்னுடைய எண்ணங்களை பகிர்கிறேன். அது எல்லாருக்கும் ஒரு காலத்தின் கல்வெட்டாக அந்த நாள் அமையும். ரஞ்சித்துன்னு சொல்லும்பொழுது அந்த தம்பி அதுதான் நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் ரஜினி சார் என்கிட்ட சொன்னதெல்லாம் அது சொல்லும்போது அது லைவில் அதில் உலக மக்களெல்லாம் பார்க்கணும். அந்த தம்பியினுடைய உழைப்பு, அவர் பெற்ற ஒரு பழகும் தன்மை, வேலை வாங்கின விதம், இதெல்லாம் ஆடியோவில் சொல்ல ரஞ்சித்துக்கு நிரந்தர இடம் இந்த சினிமா உலகத்தில் அத்தனை மொழிகளிலும் பங்காற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தம்பிக்கு இருக்குது. தொழிலில் இன்வால்மெண்ட் வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று நைட்லாம் போயிட்டு போஸ்ட் ஓட்டுற இடத்துலாம் போய் உட்காந்துருந்து 12 மணி வரலும் அந்த ஒற்றை பசங்களோட ட்ராவல் பண்ணது, அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வர்றதுன்றது என்றைக்கு நான் 71 72 போஸ்ட் ஓட்டுறவங்களோட பயணித்தனோ இன்றைக்கும் அதை பயணிக்கிறேன். அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதாவது இன்றைய வாழ்க்கையை விட கடந்த கால வாழ்க்கையை நினச்சி வாழற வாழ்க்கை தான் நான் நிலையாக நினைக்கிறேன். எப்பவுமே ரிலீஸுன்றது பின்னணி இசைக்கோர்ப்பு நடந்திருக்கு. அது முடிவு பெற்ற பிறகு சென்சாருக்கு அப்புறம் தான் நாங்கள் தேதியை டிசைட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒன்று சொல்லி அது பலவிதமான செய்திகளை உருவாக்கி தணிக்கைக்குழுவிற்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக சென்சாருக்கு பிறகு தேதி அறிவிப்போம். cinemaplusnews.com மிக உயரிய இடத்தை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். You are
cinemaplusnews.com